இந்த அகாடமியில் படித்தா பாஸ் பண்ண முடியும், இங்கே படித்தா பாஸ் பண்ண முடியாது. அகாடமி ஹெல்ப் பண்ணும், அதை மீறி நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும், இதுதான் நம்ம சொந்த எஃபர்ட் கேட்டோம். இப்போ நான் போன இதில் வந்தேன், போன குரூப் 2ல எனக்கு கிடைக்கல. ஆனால் நம்ம சாரல் டாக்ஸில் தான் சொல்லிட்டு போனேன். எனக்கு என்ன ஐடியா அப்போ தான் தெரிஞ்சு, நான் அனுபவிச்சனால தமிழ் கேள்விகள் எவ்வளோ கடினமாக வருன்றது எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல எப்படி வருன்ற நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு அன்றைக்கி அனுபவம் வச்சேன். அந்த அனுபவம் சொல்லிச்சு நீ இன்னும் நிறைய படிக்கணும், நீ நிறைய டேட்டாக்களை எடுக்கணும்னு சொல்லிச்சு. ஸோ அந்த டேட்டாக்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணேன், என்னோட டீமோட ஷேர் பண்ணி படித்தோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 பேருக்கு மேலே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் என்னை மட்டுமே சார்ந்திருந்தவங்க ஒரு 200 பேர் இருக்காங்க. இப்போ மற்ற அகாடமியில் படிச்சிட்டோம், தமிழ் என்கிட்ட என்னோட கிளாஸை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி சொந்த முயற்சி, இப்போ நான்றது கிடையாது, சொந்த முயற்சியால் பாஸ் பண்ணால் பல பேர் இருக்காங்க. அந்த பல பேரை முன்னுதாரணமாக எடுத்தோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். மேக்ஸுக்கு இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தோம், டிஎன்பிசி ரொம்ப கஷ்டமாயிடுச்சான்ற சூழ்நிலையும் இன்னைக்கு இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களாம் நமக்கு முன்னுதாரணம் தான், எனக்கும் முன்னுதாரணம் தான். இவங்களை கண்டிப்பாக நானும் மேலே படிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னாலையும் தமிழில் நல்ல மார்க் எடுக்க முடியும், மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும். நமக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த வெற்றிகளை நம்ம இதாக தான் எடுத்துக்கணும். லக்குன்ற சொல்லிட்டு அதட்டிட்டு போகக்கூடாது. அந்த லக்கு நமக்கு இல்லையடா அப்படின்னு போகிறத விட இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போகணுன்றதை எடுத்துட்டோம்னா இந்த வெற்றி நிச்சயமாக எல்லாருக்கும் உறுதியாக அமையும்.